வாழ்க்கையிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் எத்தனையோ சோதனைகள் வருதில்ல. நல்ல ஒரு அதிகாரியா இருப்பாரு. அவருக்கும் இந்த லஞ்சம் வாங்குறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் 1008 தேவைகள், நெருக்கங்கள் திடீரென்று அவர் வாழ்க்கையிலே பிரவேசிக்கும் போது, கட்டாயம் இது போல ஒரு ஒரு தேவையை அவர் போராட்டத்தை சந்திக்க எப்படி இதை தாண்டி போகலாம் என்று போகும்போதுதான் அநேக சோதனைகள் வருகிறது. அப்போது மனுஷராகிய நாம், அநேக பலவீனங்களை கொண்டிருக்கிற நாம் தடுமாறுகிறோம். அந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் தான் நம்மளை பலப்படுத்தி நடத்துகிறது. அதுபோல நீங்கள் மனுஷருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இல்லாமல், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமுடையவனாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறபடி தைரியமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், மனுஷருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டுவிட்டு, என்ன நேர்ந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நான் கர்த்தருடைய வழிகளில் நடக்கப் போகிறேன். மனுஷர் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி மேலதிகாரிகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையும் கனத்தையும் கொடுக்க வேண்டும். ஆனால் இவர்கள் இப்படி மாறி போய் விட்டார்களே, அவர் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஃபேவர் செய்வாரே, இவர் இப்படி இருக்கிறாரே, கடுமையானவராய் இருக்கிறாரே என்று சொல்லி பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து உத்தம வழியிலே உங்களை காத்துக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பீர்களானால், நீதியிலே நீங்கள் ஸ்திரப்பட்டு இருப்பீர்களானால், எந்த மனுஷனுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குதா? மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் உத்தமமாய் நடந்து கொண்டால் எந்த மனுஷருக்கும் பயப்படாமல் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு அவருடைய உத்தம வழியிலே